இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். எப்பவும் பண்ணுற போல் மட்டன் குழம்பு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான முறையிலையும் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சு மட்டன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி தான் போடுறேன். மட்டன் சிக்கனுக்கெலாம் அதிகம் தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா புளிப்பாக இருக்கும். அதனால் கம்மியாகவே தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள். தக்காளியை அதிக நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம விசில் விட்டு வேக வைக்கிறதுலையே வெந்துடும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். மசாலில் மட்டனை போட்டு நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு விசில் விட்டுக்கலாம். மட்டன் வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்குது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வற்றாது, இதே அளவு அப்படியே இருக்கும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதோட நம்ம அப்படியே குழம்பை இறக்கி வச்சிடக்கூடாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மட்டனோட சாறு குழம்புல இறங்கி நல்லா அந்த குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. இப்போ இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம குழம்புல சேர்க்கணும். இப்போ இதை வறுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். குழம்பு நம்ம எடுக்கிறப்போ விசில் விட்டு எடுக்கிறப்போ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இப்போ வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு அளவாக கரெக்டாக தான் அரைச்சேன், அதனால் மீதியெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுரும். இப்போ அந்த மசால் போட்டு அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கூட அதிகம்தான். 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். விசில் விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். அப்போயே குழம்பு நல்லா அந்த மசால் வடையெல்லாம் போய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து போட்ட மசாலுக்காக மட்டும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டால் போதும். அவ்வளவுதான். மசால் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.